அனைவருக்கும் மதிய வணக்கம். இது என்னுடைய தரை தோட்ட வீட்டின் தோட்டம். இது நம்ம பறிச்சுட்டு வந்த மாங்காய் மரம் இதுதான். ஃபுல்லாக பறிச்சாச்சு. அப்படியே இன்றைக்கி தேங்காய் பறிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டோம். வாழை கொலை பாருங்கள், எவ்வளோ பெரிய கொலை விட்டுருக்கு. நல்ல பெரிய மரம் ஒன்று, ஒரு குட்டி மரம் ஒன்று. இன்றைக்கி இந்த 2 மரத்துலேயுமே நம்ம தேங்காய் அறுவடை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஒரு மரத்தில் ரொம்ப பெரிய சைஸ், ஒரு தேங்காய் 1 கிலோ சைஸ் இருந்தது. குட்டி மரத்தில் மீடியம் சைஸ் தேங்காய் தான் இருந்தது. இதுதான் 1 கிலோ சைஸ் தேங்காய், ஒரு தேங்காய். இன்றைக்கி ரேட் பார்த்தோம் 1 கிலோ 80 ரூபான்னு. சைஸை பார்த்தோன்னே எடை போடணும்னு ஆசை வந்தாச்சு. எடை போட்டு பார்த்தா கரெக்டாக 1 கிலோக்கு 10 மில்லி தான் கம்மியாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம தேங்காயோட சைஸ் இருந்தது. இந்த மாதிரி தரமான மரங்கள்லாம் வாங்கி வளர்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் நமக்கு. நம்ம வீட்லேயே அதுவும் கிடைக்கும்போது. இந்த தென்னை மரம் வச்சு நான் 10 வருஷம் ஆச்சு. என் தம்பி மாதவரம் பண்ணையிலேருந்து எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தா. நான் இந்த வீடு கட்டின புதுசில் இதுதான் என்னுடைய தரை தோட்ட வீடு. வெளியே அப்படியே ப்ளூமேரியா 2 வச்சுருப்பேன். நல்ல கலர் ரெண்டுமே. அலமண்டா செடியெல்லாம் காஞ்சிருச்சு. அப்படியே சீத்தாப்பழம் பாருங்கள், அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க செடியில். இது நம்ம காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருப்பேன். எல்லா செடிகளும் இருக்குது நம்ம வீட்டில். ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது, நெல்லிக்கனி, எல்லா பழச்செடிகளுமே இருக்குது. நம்மளால் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு சைடு மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். இந்த ஒரு சைடில் தான் நேற்று பறித்த நித்திய மல்லி செடியும் இருக்குது. அது மாடியில் ஏற்றி விட்டுருப்பேன். நான் தரையிலேருந்து மாடியில் ஏற்றி விட்டுருக்கேன். அது நம்ம தோட்டத்தெல்லாம் பார்க்க போனோம்னா இன்றைக்கெல்லாம் நமக்கு டைம் பத்தாது. ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நல்லா 2 மூட்டை தேங்காங்க. 2 மூட்டையில் ஒரு மூட்டை பெரிய மூட்டை, 100 தேங்காய்க்கு மேலே பிடிச்சது. ஒரு வெள்ளை கலர் பையில். இந்த அரிசி மூட்டையில் ஒரு 50 கிட்ட இருந்தது. எடுத்துகிட்டு வந்த உடனே என் பேரை கொட்டி அழகு பார்த்தாரு. அதை நான் ரசித்து அழகு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருப்பேன். ஒரு மரம் ஏறுறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் 100 ரூபா கொடுத்துருந்தோம் தென்னை மரத்துக்கு. இப்போ ஒரு தென்னை மரம் ஏறி பறிக்கிறதுக்கு 350 ரூபாய் இன்றைக்கி. ஆனால் நம்ம 350 ரூபா காசு கொடுக்குறோன்னு சொல்கிறோம். அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து மேலே ஏறி பறித்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த தேங்காய்க்கு நான் செலவு பண்ண காசு 700 ரூபா. ஆனால் இன்றைக்கி இந்த தேங்காயோட விலையுடைய மதிப்பு எப்படி பார்த்தாலும் 5000 ரூபா கிட்ட வரும். அந்த அளவுக்கு தேங்காய் நம்ம வீட்டில் இன்றைக்கி கிடச்சிருக்கு.